அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 9ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, பூராட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்கள் கூறியது. இன்று ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை, மத்தியானம் 1:00 2:30 வரை, அப்புறம் 3:00 4:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது தவிர்க்க வேண்டியது அந்த ப்ளூ அல்லது பிளாக் கலர். சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, மொச்சை, கேபேஜ் அல்லது காலிஃப்ளவர், இதை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பார்க்கலாம். மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எடுத்தறிந்து பேசுபவராக இருப்பார். பாலிசாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறவர் கிடையாது. அடுத்தால இரக்கமற்ற குணம் படைத்தவராகவும் இருப்பார். இவர் எப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் இவர் இருந்தன்னா பேசுகிறத கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பிளவை உண்டு பண்ணி விடுவார். இவர்கள் முறை தவறியாவது பொருள் ஈட்டும் வல்லமை படைத்தவர். குறுக்கு வழியில் எப்படி போனாலும் காசு சம்பாதிச்சிருவார், அவ்வளோதான். சகோதர பாசமோ அல்லது அவர்களால் அனுகூலமோ இவர்களுக்கு கிடைக்காது. பெரும்பாலானவர்கள் தமது வீடு, நிலம், வாகன வகையில் ஏமாற்றம் அடைபவராகவே இருப்பார். பெண் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. வேண்டாத செலவுகள், பொருள் இழப்புகள் ஏற்படுகின்றன. எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நல்ல பெயர், கௌரவம், புகழ் உண்டாகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தந்தையின் புத்திமதியை கேட்டு நடக்கிறீர்கள். அதுவே உங்களுக்கு பலம் கூட. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் கூட சற்று டல்லாகவே இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். சுற்றத்தினர், நண்பர்கள், உடன் வேலை பார்ப்போர் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அடுத்து மிதுன ராசி. பிரயாணத்தினால் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. பணவரவு ஓகே, பரவாயில்லை. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகிறீர்கள். புதிய ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. அடுத்து கடகராசி. டிவி, சினிமா பார்ப்பது, விருப்பமான உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவது போன்றவற்றில் மனதை செலுத்தி இன்றைய பொழுதை இன்பமாகவே கழிக்கின்றீர்கள். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட பொருளாதாரத்துறையில் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் நன்றாகவே இருக்கிறது. பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே ஏற்படுகிறது. மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே அமைகின்றன. அடுத்து சிம்மராசி. வீண் அலைச்சல், வீண் மனக்கவலை, பொருள் விரயம் உண்டாகிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. அன்னையின் உடல்நலம் ஓகே, பரவாயில்லை. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. அடுத்து கன்னியாராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வீடு, மனை, நிலம், தோட்டம் இது வாங்கவும் அல்லது விற்கவும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. அதன் மூலம் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. அடுத்து துளாராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கின்றது.
ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகின்றன. நண்பர்கள் உறவினர்களோடான உறவு நன்றாகவே இருக்கிறது. தொழிலில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகிறது. வீம்புக்காக நிறைய செலவு செய்கின்றீர்கள். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம் அல்லது அந்தஸ்து, புகழ், மனமகிழ்ச்சி உண்டாகின்றது. பெற்றோரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் நிற்பதில்லை. புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வருகின்றீர்கள். சகோதரர்கள் உதவியாக இருக்கின்றனர். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் பிரச்சனை உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். சிறு விபத்து கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். கும்பராசி. பணவரவு நன்றாகவே இருக்கிறது. ஓகே. நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாக கழிகின்றது. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. பெரியோர் ஆதரவு தருகின்றனர். உறவினர்களுடான ஒரு ரிலேஷன்ஷிப் நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.